नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सृजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடிய தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீர் வேங்கடவர்க்கு 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 என்னை விதி என்ற மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீமதே ராமானுஜான்வா ஸ்ரீமத் வரவரமுனியன்வா ஸ்ரீ வரதநாராயண குரவே நமக. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் திபக்தியாதி குணார்ணவம் யதேந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரமுனிம். சகல வேதாந்த சாரார்த்த பூர்ணாசயம் விப்ளவாதூல கோத்ரோத்பவானாம் மரம் ருச்சிரஜாமாத்திர யோகேந்திர பாதாஸ்ரயம் வரதநாராயணம் அத்குரம் சம்ஸ்ரய வாதூல குலவார்தேந்தம் வரதாரிய தனூபவம் வாத்சல்யாதி குணாவாசம் வந்தே ஸ்ரீரங்க தேசிகம். அஸ்மத் தேசிகம் அஸ்மதீய பரமாச்சாரியான் அசேஷான் குருன் ஸ்ரீமன் லக்ஷ்மண யோகி புங்கவ மகாபூர்ணம் முனிம் யாமுனம் ராமம் பத்மவிரோச்சனம் முனிவரம் நாதம் சடத்வேஷினம் சேனேசம் ஸ்ரீமிந்திரா சகச்சரம் நாராயணம் சம்ஸ்ரய. ஆமோக்ஷம் லக்ஷ்மணாரிய தத்வப்ரந்த பரிசீலனைः காலக்ஷேபோ அஸ்து நஸ்தத்பி சகவாசம் உபேயுஷாம் பராங்குச முனீந்திராதி பரமாச்சாரிய சுக்தயः சுதந்தாம் மம ஜிஹ்வாயை ஸ்வதயேவ யதீஸ்வரः லோகாச்சாரிய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சூனவே சம்சார போகி சந்தஷ்ட ஜீவ ஜீவாதவே நமக. அன்னவையர் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. ஆசானாம் மார்க சீர்சோகம் என்று சொல்லக்கூடிய இந்த உத்தமமான மாதத்திலே ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உவே வேதாந்தாச்சாரியாராக எழுந்தருளிருக்கும் ஸ்ரீ எதிகிரி எதிராஜ நாராயண ராமானுஜஜியர் சுவாமி நடத்தி கொண்டிருக்கும் திருப்பாவை ஞான வேள்வியிலே பொருளல்லாத என்னையும் பொருளாக்க வேணும் என்று திருவுள்ளம்பத்தி 26ஆம் பாசுரம் திருப்பாவையில் அன்வைக்க வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறார். அதன்படி இன்றைய தினம் 26வது பாசுரத்தை அனுபவிக்கலாம். இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காக வண்ணோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். குன்னாத வாழ்வான வைகுந்தவான் போகந்தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். குன்னாத வாழ்வான வைகுந்தவான் போகந்தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் என்கிறார் சுவாமி மணவாள மாமணிகள் தன்னுடைய உபதேச ரத்தின மாலையில்.
ஒவ்வொருவரும் அந்த பாட்டை சொல்கிற போது எமக்காக 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 என்று சொல்லிக் கொள்ளும்படியாய் அமைந்திருக்கிறது. சிவப்பதியான எம்பெருமான் பகூனிமே ஜதிதானி ஜன்மானி தபசார்ச்சுனா என்று தன் திருப்பபளவாயால் தானே ஸ்பஷ்டமாக அருளி செய்துள்ளபடி அவனுடைய திரு அவதாரங்கள் கணக்கற்றவையாக பார்க்கப்படுகின்றன. அதிலே ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் பரிபூர்ண அவதாரம் என்று கொண்டாடப்படுகின்றது. ஸ்ரீ வைஷ்ணவத்தில் அவரை நம் பூர்வர்கள் கீதாச்சாரியன் என்றே கொண்டாடுகிறார்கள். காரணம், சகல வேதாந்த சாஸ்திரங்களின் சாரமாக கீதா சாஸ்திரத்தை அர்ஜுனனுக்கு உபதேசித்து பின்புள்ளாரான நமக்கும் அது பயன்படும்படியாய் அருளினபடியால். பொதுவாக அனைத்து வேதாந்த சாஸ்திரங்களிலும் சொல்லப்படுவது தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம். இம்மூன்றும் கீதையிலும் திருப்பாவையிலும் எப்படி சொல்லப்படுகிறது என்று பார்ப்போம். மத்த பிரதரம் நாண்யத்து என்ற ஸ்லோகத்தின் மூலம் கண்ணன் தானே மேலான தத்துவம், தனக்கு ஒத்தாரும் மிக்காரும் இல்லை என்று தத்துவத்தையும், மாமேவையே பிரபஞ்சந்தே மத்மனாபவ மத்பக்தா மாமேகம் சரணம் ரஜா, இப்படி பல ஸ்லோகங்களின் உள்ளே பலனை பெற பகவானிடம் நாம் செய்யும் பக்தி பிரபத்தியே உபாயம் என்று ஹிதத்தையும், ஆபிரம்ம புவனாத் லோகாகா என்றும் மற்றும் பல இடங்களில் பிறவியில்லாத மோட்சமே மேலான பலன் என்று புருஷார்த்தத்தையும் அருளி செய்கிறார். இனி ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய திருப்பாவையில் அருளி செய்தபடியை காண்போம். ஸ்ரீ பூமி பிராட்டியின் அவதாரமாகிய இவர் கிருத்தயுகத்திலே ஸ்ரீ வராக நாயனாரிடத்தில் சேதனருக்கு உய்யும் உபாயத்தை உபதேசமாக கேட்க, இக்கலியுகத்தில் ஆண்டாளாக திருவவதாரம் செய்து அந்த எம்பெருமானிடத்திலே கேட்டு தெரிந்து கொண்ட உபதேசங்களை நமக்கு உபகரிப்பதற்காக அதை நமக்காக உபகரித்ததோடல்லாமல் அனுஷ்டித்தும் காண்பித்தார். ஆக இவருக்கு ஸ்ரீ வராக நாயனார் தான் ஆச்சாரியன். இவருடைய திருத்தகப்பனார் நம்மாழ்வார். இவர்கள் ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே என்றார் நம்மாழ்வார். பெரியாழ்வாரோ எயிற்றிடை மண் கொண்ட எந்த இராப்பகல் ஓதுவித்து பயிற்சி பணி செய்ய கொண்டான் என்றார். ஆக இவர்கள் குடிக்கே வராக நாயனார் தான் ஆச்சாரியன். விபவத்திலே ஆண்டாள் பெரியாழ்வாரை ஆச்சாரியனாக கொண்டார். இயல்பாகவே அங்குரிக்கும் போதே பரிமளம் வீசும் திருத்துழாய் போலே ஞானபக்தி வைராக்கியத்தோட பிறந்து இவர்கள் தகப்பனார்களுடைய முழு சொத்தான அதே ஞானபக்தி வைராக்கியத்தோடையும் பெற்று வளர்ந்து இவர்களுடைய சீதனமாக அதை அடைந்து தத்துவகித புருஷார்த்தங்களை மிகவும் சாரதமமாக அருளி செய்கிறார். எங்கனே எண்ணில் தேவாதி தேவன் என்று மனிதருக்கு தேவர் போல் தேவருக்கு தேவாவோ, இந்த தேவனான உத்கிருஷ்ட தத்துவம் யாரெனில் ஸ்ரீமன் நாராயணன், பரமன், உத்தமன், மாதவன், கேசவன், வைகுந்தன் என்று அவனுடைய திருநாமங்களை உயர்ந்த தத்துவமாய் அருளி செய்கிறார். காரணம், இவளுடைய வசனம் தத்துவதரிசி வசனம், பீஷ்மர் போலே. கர்மஞான பக்தி சரணாகதி இவையெல்லாம் நாம் ஸ்வரூபத்துக்கு சேர செய்யும் சேதன காரியம், அதாவது சைதன்ய காரியம்ங்கிறார். ஒழிய பலன் அளிப்பவன் சித்த தர்மமான பகவானே. அதை இறைவா நீ தாராய் பறை போற்ற பறை தரும் புண்ணியன் என்கிற சொற்களாலே தெரியப்படுத்துகிறார். ஹிதத்தை எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாமாட் செய்வோம் என்று சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தையிலும் பகவானை விட்டு பிரியாமல் இருந்து அவன் உகப்புக்காகவே தொண்டு செய்வதே பலன் என்று அருளி செய்கிறார்.
இதுவே புருஷார்த்தம். இதையே சுவாமி ராமானுஜரும் தன்னுடைய சரணாகதி கத்தியத்திலே அப்படியே அப்படி செய்கிறார். புருஷார்த்தத்தை கேட்பதிலே ஆழ்வார்கள், ஆண்டாள் இவர்கள் எப்படி சொன்னார்களோ அப்படியே நமக்கு அனுஷ்டித்து காண்பித்தவர்கள் தான் ஆச்சாரியர்கள். பகவான் தான் அப்படி என்றால் சீதா பிராட்டி ஸ்ரீராமாயணத்திலே அவருடைய அவதார காலத்திலே கிருப்பையே வடிவாக உள்ளவர் எப்பொழுதும் அவர் தன் அவதார காலத்திலே தேவஸ்திரீகளை ரட்சிக்கும் பொருட்டு தானே அசோகவனத்தில் சிறையாயிருந்தாள். பிராட்டி சிறையிருந்தது தன் கிருபையை வெளியிடுகைக்காக என்று நம் சுவாமி பிள்ளலோகாச்சார் சாதிக்கிறார். சிறை இருந்தவள் ஏற்றம் என்று சொல்லப்படுகிறது அந்த காவியத்துக்கு. அவள் சர்வ சக்தியை இருப்பினும் சக்கரவர்த்தி திருமகனுக்கு பரதந்திரையாகத்தான் இருந்தாள். அந்த பரதந்திரை என்று தோற்றும்படி இருந்தாள் என்பது எல்லா இடத்திலும் பிரகாசிக்கிறது. பிராட்டி ஸ்வசக்தியை விட்டாள் என்கிறார் சுவாமி. ஆனால் அவளுக்கு சக்தி உண்டு என்பதை எப்படி அறிந்து கொள்வது? ராவணனால் திருவடி வாலில் நெருப்பை வைத்த போது அது அவரை சுடாதிருக்க வேணும் என்று ஒரு க்ஷண நேரம் சங்கல்பித்தார் சீதா பிராட்டி. உடனே சீதோ பகவான் சொன்ன உடனே அவருக்கு குளிர்ச்சி எடுத்து, அதன் பிறகு தன் அருகில் இருக்கும் ராட்சசிகளை அனுமனிடந்து ரட்சிக்க வேணும் என்பதற்காக தன்னுடைய கருணையினாலே அவர்களை மன்னித்து அவர்களை அனுமனிடத்திலிருந்து காப்பாற்றுகிறார். பாபானாம்பா சுபானாம்பா என்கிற ஸ்லோகத்தை அருளி செய்து, இப்படி ஜீவன்களிடம் கிருபையும் சக்தியையும் உடைய பிராட்டியும் தன் அவதார காலத்திலே பின்புள்ளாருக்காக ஹிதோபதேசம் எதுவும் செய்யவில்லை. அவர்களை ரட்சித்தார்கள். அந்த கிருபையை அந்த நேரத்தில் வெளியிட்டு தற்காலத்தில் இருந்தவர்களை ரட்சித்தார்கள். பின்புள்ளாருக்கு எதுவும் உபதேசம் பண்ணவில்லை. இனி இந்த ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை வேதமனைத்துக்கும் வித்து என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்களே, அதை வேதமனைத்துக்கும் வித்தாக சொல்ல வேண்டுமா என்ன? ஒரு பெண் பிள்ளை ஆனவள் சொல்ல வேண்டும். வராக அவதார காலத்திலே பெருமாளிடத்திலே பிராட்டி பிரார்த்திக்கிறார். மிகவும் முகம் வாடி இருக்கிறது. எம்பெருமான் கேட்கிறார், உன்னைதான் இந்த கஷ்டத்திலேருந்து மீட்டு கொடுத்துட்டேன், எதுக்கு உனக்கு சந்துஷ்டி இல்லை? என் பக்கத்தில் இருந்து கூட உனக்கு சந்துஷ்டி இல்லையே, உன் முகத்தில் சிரிப்பு இல்லையேன்னு கேட்குறார். அதுக்கு பிராட்டி சொல்கிறா, இந்த பிரளயார்ணவ ஜலத்துலேருந்து என்னை காப்பாற்றுறதுக்கே இவ்வளோ நாள் ஆச்சு. என்னுடைய குழந்தைகள் அத்தனை பேருமே சம்சார சமுதிரத்தில் மாட்டின்னு இருக்காளே, அவள் எப்படி மீண்டு வருவா இதுலேருந்து அப்படின்னு எனக்கு துக்கமாக இருக்குது. நீங்கள் தான் அதுக்கு லகு உபாயம் சொல்லணும் அப்படின்னு கேட்குறேன். உபாயம் சொல்லுங்கன்னு கேட்கல, லகுபாயம். பெருமாள் சொல்கிறார், அதுக்கு தான் சாஸ்திரங்கள்லாம் இருக்குது, எல்லாம் கொடுத்துருக்கேன் வேதம், அதை உபயோகப்படுத்திட்டு அவ கரையேறி வரலாமே என்னிடத்துல அப்படின்னா. உமக்கு ரிஷிகள் ஞானிகள் யோகிகள் எல்லாரும் இருக்கா, அவள்லாம் நன்னா படித்தவா, அவளுக்கு மோட்சத்துக்கு எப்படி போகணும்னு பாதையெல்லாம் தெரியும். அதனால் அவள் சாஸ்திரங்களை படித்து அவள் அனுஷ்டித்துட்டு அவள் வந்துடுவா. இந்த மாதிரி இயலாத குழந்தைகள் என்ன பண்ணுவா? அவளுக்கு சுலபமாக சொல்லுங்களே அப்படின்னா, அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. நன்னா என்னுடைய கதைகளையும் என்னுடைய திருநாமங்களையும் புனைந்த ஒரு கதைகளை சங்கீதமாக பாடி தூய்மையான மனத்தோடு எந்த பலனையும் எதிர்பார்க்காம நல்ல புஷ்பங்களை கொண்டு என்னை அர்ச்சித்து வழிபட்டார்களே, ஆனால் அவள் இருக்கிற லோகத்துலேயே நன்னா இருப்பா, அதுக்கப்புறம் என்னிடத்துல வந்தும் நன்னா இருப்பா அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவள் யோசிக்கிறா, சாஸ்திரம் தெரிஞ்சவாள்லாம் தான்
வரணும்னு விதி வச்சிருந்தாரே பெருமாள், அதையும் நோகடிக்க வேண்டாம். அந்த சாஸ்திரங்களை உள்ளடக்கி, அவருடைய கல்யாண குணங்களையும் உள்ளடக்கி, அவருடைய கதைகளையும் உள்ளடக்கி ஒரு பாசுரம் பண்ணிவிடுவோம். ஒரு 10-30 பாட்டு பாடிடுவோம். அந்த 30 பாட்டையும் அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு சொல்லி கூட கரையேறி வந்துவிட்டுமே அப்படின்னு ஒரு கிருப்பையினால ஒரு காரியம் பண்ணுறார். அவள் திருவவதாரம் செய்து தன் க்ஷமை, கருணை, ஞானம், பக்தி, வைராகியம் இவர்களை தன் கிரந்தத்தின் மூலம் கால தத்துவம் உள்ளவரை சேதனர்களை திருத்தி எம்பெருமானுக்கு ஆட்படுத்தக்கூடிய ஒரு ஆச்சரியமான செயலை திருப்பாவை என்னும் கிரந்தத்தின் மூலமாக செய்து போந்தார். இதன் மூலம் கான மார்க்க ஞான மார்க்கம் இவற்றை காட்டி கொடுத்தார். கோதோபனிஷத்துன்னே சுவாமி எம்பெருமானார் பெயர் வைத்திருந்தார். இனி இவர் உபதேசமாக மட்டும் செய்யாமல் நம் கையை பிடித்து அழைத்து சென்ற விதத்தையும் அனுஷ்டித்து காட்டின விதத்தையும் பார்ப்போம். ஒரு ஊருக்கு புதிதாக செல்லுபவன் அங்குள்ள புஷ்கரணியில் நீராடச் சென்றால் அவ்வூரில் உள்ளவர்கள் துணை கொண்டுதான் செல்ல வேண்டும். அப்போதுதான் அதன் தன்மை தெரியும். எந்த இடத்துல பாசி இருக்கு, எந்த இடத்துல ஆழம் இருக்கு, எந்த இடத்துல தீர்த்தாமாடணும்னு அப்போதுதான் அதன் தன்மை தெரியும். அதனால் ஆண்டாள் நம்மை இங்கு நமக்கு ஞானத்தை ஊட்டி நம்மை அந்தமில் பேரின்பமான ஸ்ரீ வைகுந்த மாநகருக்கு அழைத்து செல்ல வந்தவர். அவர் அந்த தயரதன் பெற்ற மரகத மணித்தடத்திலே நீராட வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணனின் கல்யாண குணக்கடலில் அவகாகித்து இருப்பதை நீராட்டம் என்று தெரியப்படுத்துகிறாரே, அந்த நீராட்டத்திலே எப்படி அதில் கலந்து கொள்ள வேணும் அப்படிங்கிறத காண்பிக்கிறார். அவருடைய சௌந்தரிய சௌசீல்ய குணங்களிலே கால் தாழ்ந்து மூழ்கி விடாமல் நம் கையை பிடித்து கொண்டு கைங்கரியத்தை காட்டி கொடுத்து ஆத்மாவுக்கு சொரூப சிக்ஷையும் செய்கிறார். இப்படி செய்வதாலே செஞ்சொற்கவிகால் உயிர் காத்த ஆட்சேமின் அவனுடைய அழகில் போய் முழுகி சிந்தையந்தி மாதிரி பிராணனை விட்டுட்டேன்னா அப்புறம் உங்களுக்கு எப்படி கைங்கரிய பிராப்தி கிடைக்கும், எப்படி அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு கையை கடைசி வரையும் பிடிச்சுன்னு போறா. இனி பாடவல்ல நாச்சியார் நம் கையை பிடித்து அழைத்து சென்ற சீர்மையான ஞான மார்க்கத்தை பார்ப்போம். இதிலே கோதை தமிழ் 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்புன்னு வேற சொல்லிவிட்டார். அப்போ 5 என்ன இருக்கு, அப்போ அர்த்த பஞ்சகத்தை எப்படி உள்ளடக்கியிருக்கா அப்படின்னு காமிக்கிறார். மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிரினையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழிசை வேதத்தியல்னு சொன்னார் போலே அர்த்த பஞ்சகத்தையும் உள்ள அடக்கியிருக்கார். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது எப்படி பிரிச்சிருக்கான்னு. முதல் 5 எம்பெருமானின் இருப்பிடங்கள் பர வியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சை. அடுத்தது இந்த கவிக்கு நாயகன் யார், அதுக்கப்புறம் காலம், அதுக்கப்புறம் விதி, திருநாம சங்கீர்த்தனம், அதுக்கப்புறம் பாகவத பிரபாவம், வித்யா பிரபாவம் முதல் 5. அடுத்த 10 பாகவத சுப்பிரபாதம். பாகவதால துணை கொண்டுதான் அதை செய்ய வேண்டும் என்பதுதான் அவளுடைய திருவுள்ளம். பாகவதால முன்னிட்டு கொண்டுதான் எம்பெருமானை போய் செவிக்க வேண்டும். வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து. 10 பாட்டுங்கிறது லேசான பாட்டு இல்லை, 10 பெண்களை எழுப்புறதுங்கிறது லேசானது இல்லை. முழு விஷயமுமே அதில் தான் இருக்குது. அதில் தான் சொருப சிக்ஷையே இருக்குது. சிக்ஷை முழுக்க அதில் தான் இருக்குது. அந்த 10ம் எப்படி எதுக்கு உதாரணம் அப்படின்னா 5 லட்சம் கொடிக்கும் உதாரணம் அந்த 10 பெண்கள். எப்படி 33 33,000 கோடி தேவர்களுக்கு சொன்னாலும் அது மாதிரி இதுக்கு கிருஷ்ண பக்தியை பெற்றிருக்கக்கூடிய கோபிகைகளை இருக்கிற கோபிகைகளை உள்ள இருக்கிறவா முழுக்க பெருமாளை அனுபவிச்சுட்டு இருக்கிறவா அவர்களை முன்னிட்டு கொண்டு கிருஷ்ணனிடத்தில் செல்லுகிறாள் என்று சொல்லுகிறபடியால் இங்கு ஆண்டாளுக்குண்டான பாகவத பக்தி, பாகவத அனுவர்த்தி இவைகள் ஸ்பஷ்டமாக தெரிகின்றன.
அவளை முன்னிட்டுன்னு தான் பண்ணணும், உள்ளே இருக்கிறவாளை முன்னிட்டு. இங்கே இருக்கிறவா கைங்கரிய பராள், அதையும் பாசுரத்தில் சொல்கிறான். யோகிகளும் முனிவர்களும் யோகிகளும். அதுக்கப்புறம் அடுத்த 10 ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு கிரமமாக எம்பெருமானை அடையிறது. கடைசி 5 சுரூபிய. இப்போ சாரூபியம், சாயுஜ்யம், பிராபகம், பிராபியம், பலஸ்ருதி. கடைசி 5. அந்த கடைசி 5ல் முதல் பாட்டு தான் அடியனுக்கு கொடுக்கப்பட்டது, மாலை மணிவண்ணா. அநேகமாக மாலை மணிவண்ணா கிளம்புறது, அங்கே போய் எம்பெருமானை அடைஞ்சு எப்படி இருக்க போகிறோங்கிறதுக்கு ஆரம்பமே அதுதான். மாலை மணிவண்ணா தான் ஆரம்பமே. மோட்சம் பெறும் ஜீவனுக்குள்ள பகவத் சம்பந்தத்தையும் சாமியத்தையும் இப்பாசனம் சொல்லுகிறது. பகவத் சாமியம், அவனோட கூட இருக்கணும்னா நமக்கு ஒரு தகுதி வேணுமே. அந்த தகுதியை தயார்படுத்துறது. அப்போ ஏற்பட்ட அந்த முக்தாத்மாவை எப்படி அவ கொண்டாடுறா, எப்படி அழிச்சுண்டு போறா அப்படிங்கிறது. இதுக்கு பிரதானமாக ஞானம்னு ஒன்று வேணுங்கிறா. இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டா கூட பரவாயில்ல, ஆனால் ஞானம் வேணும். ஆனால் இந்த 10 பாட்டில் ஞானத்தை கொடுக்குற அழகு இருக்க, அதை நன்னா காலக்ஷேபத்தை நன்னா கேட்கணும், கேட்டு தெரிஞ்சுக்கணும். அடின்னு சொல்கிறதுலாம் ஒரு விஷயமும் இல்லை, நன்னா கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதில் தான் சொரூப சிக்ஷையே இருக்குது. அடியார்களிடத்திலே அன்பு வியாமோகம் உடையவன் மால். அதனால முதல்ல எடுத்தோடனே மாலே அப்படிங்கிறா. ஏற்கனவே சுருண்டு வந்திருக்கா இங்கே எம்பெருமான இடத்துல விரதம் இருந்து அவனை அடையணுங்கிறதுக்காக. அது தெரியும்படியா வேற வரா. அவன் அப்படியே ஏக்கத்தோடு பார்க்குறா. பார்த்தா அந்த கண்ணை பார்த்தோன்னே அப்படியே கிறங்கி போய் உட்காண்டிருக்கா. முதல்ல பதார்த்தத்தை பார்ப்போம். மணிவண்ணா, நீல நிறம், நீல ரத்தனம் போன்ற வடிவை உடையவன், சௌந்தரியம் நிரம்ப பெற்றவன், மார்கழி நீராடுவான். மார்கழி நீராட்டத்திற்காக மேலையார் சேவனர்கள் முன்னோர்கள் செய்யும் கிருஷைகளுக்கு வேண்டுவன கேட்டியர். அந்த முன்னோர்கள் சொன்ன ஒரு காரியத்தை நாங்கள் பண்ண போகிறோம், அனுஷ்டிக்க போகிறோமோ இல்லையோ, அதுக்கு உபகரணங்கள் வேண்டும் என்று அந்த உபகாரங்களை நன்னா கேட்டியேங்கிறதுக்கு தனியாக ஒரு விஷயம் சொல்றா. ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரளன, பூமி முழுவதும் நடுங்கும்படி ஒலிக்கக்கூடிய பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச ஜன்யமே, பால் போன்ற நிறத்தை உடைய உன்னுடைய பாஞ்ச ஜன்யத்தை போல சங்கங்கள் போய்ப்பாடுடையன, மிகவும் இடமுடையதாய், சால பெரும்புரை, மிகவும் பெரியனவான பறைகளையும், பறைங்கிறது ஒரு வாத்தியம் இந்த இடத்துல, பல்லாண்டு இசைப்பாரே, திருப்பல்லாண்டு பாடுமவர்களையும், கோல விளக்கே கொடியே விதானமே, மங்கள தீபங்களையும் துவஜங்களையும் மேற்கட்டிகளையும் ஆலி நிலையாய் அருள். ஆலந்தளிரில் கண் வளர்ந்தவனே நீ அருள வேண்டும். கீழ்ப்பாட்டிலே ஒருத்தியில் உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் வருத்தம் தீர்ந்து மகிழ்ந்து இருப்போம்னு சொல்லிட்டார். ஏற்ற அங்கன் மாறி அண்ணு ஒருத்தி, இந்த 5 பாசரத்திலையும் போற்றியாம் வந்தோம், புகழ்ந்தியாம் வந்தோம், அங்கன் 2 கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல், எங்கள் மேல் சாபம் இழிந்து வந்தோம், யாமந்த காரையும் ஆராய்ந்து அருள்னா. அப்புறம் என்றென்றும் உன் சேவகமே ஏற்றி பறை கொள்வான், அதனால் நீ இறங்கு அப்படின்னா. இங்கே வந்து நோம்புக்கு வேணுங்கிற உபகரணங்களை கேட்டான். உடனே பெருமாள் இப்படி பார்த்தார். ஓ, என்னவோ நினச்சேன், நீங்களும் பிரயோஜனாந்த பிறர்களாக தான் வந்திருக்கள் போட்டிருக்கு, அனன்ய பிரயோஜனராக வரல. உன்னை அரித்தித்து வந்தோன்னு ஒன்று கொஞ்சம் மயங்கி போயிட்டேன், ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னு. அவசரப்படாத, ஆராய்ந்து அருள்னு ஒரு வார்த்தை வேற சொல்லியிருக்கேனே, அதையும் கவனிச்சாலும் இல்லையோ, நான் கவனிக்கல போட்டிருக்கேன், அதை நன்னா கவனிங்கோ அப்படின்னு. உடனே இவர் நினைச்ச ஸ்ரீ கிருஷ்ணன் சம்ஸ்லேஷ ரசோத்சுக்கரான இவர்கள் இவற்றை அபேட்சிப்பார்கள் நினைச்சேன். அப்போ இதை அபேட்சிக்கிறதுக்கு அடியன் என்னத்துக்கு காரணம், என்ன காரணம்? இடையர்கள் பக்கத்திலே இருக்கிற உபகார ஸ்மிருதி. ஓங்கி உலக அந்த பாசுரத்தில் பலத்தை வாங்கி கொடுத்தாளோ இல்லையோ, நாடு நன்னா மும்மாறி பெய்யணும்னு, அந்த மாதிரி அந்த நோம்பை கிரமேண முடிக்கிற போது வெற்றியை கொண்டாடணும்.
எல்லாருக்கும் சொல்லணும், நாங்கள் ஜெயிச்சிட்டோம், நாங்கள் நன்னா நோம்பு நோத்ததுனால மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுறதுன்னு. ஆனால் நாம் 2 பேரும் பாகவதாலும் பகவானும் சேர்ந்து இருந்ததுனால தான் இந்த பர்ஜன்ய தேவதை ஒழுங்காக மழை பெஞ்சிருக்கு. அது என்கிட்ட வந்து கேட்டுன்னு போயிடுச்சு. அதனால் நன்னா பெஞ்சிருக்கு, கிரமேண பண்ணியிருக்கு. என் மனசுக்கு திருப்தியாக இருக்க மாதிரி பண்ணிவிடுத்து. காரணம் என்ன? பாகவதாலும் பகவானும் சேரணும். நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சாலா இல்லையா? அவளுக்கு நம்ம பிரத்யுபகாரம் பண்ணணுமா வேண்டாமா? அதுக்காக தான் காட்டேன் அப்படின்னு. மாலே, எம்பெருமானுக்கு நம்மிடம் அன்பு அதிகம். மால் என்றால் வியாமோகம். கோபிகள் அனைவரும் கண்ணனை சூழ்ந்து கொண்டு தான் நோம்பு எப்படி நோற்றார்களோ அப்படியே வந்தார்கள். அவனுக்கே பார்த்தா இறக்கமாக போயிடுது. ஐயோ, இப்படி நமக்காக கஷ்டப்பட்டுன்னு வந்திருக்காளே இந்த பெண்கள்லாம் அப்படின்னு. எந்தவித அலங்காரமும் இல்லாமல் அவன் திருவடியிலே படுகாடாக கிடந்து அப்படியே அவள் கண்ணையே கண்ணுக்குட்டி மாதிரி பார்த்துட்டு இருந்தா. ஆனால் அவள் ஒன்று என்ன நினச்சின்னு வந்தா, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை பார்க்கணும்னு வந்திருக்கோம் அப்படின்னு கண்ணு நிறைய அன்பை வச்சுட்டு பார்த்தாலாம். அது கொலப்படியாக போயிடுத்தான் அந்த கண்ணு. அந்த கண்ணை பார்த்தோன்னே எழுந்தவன் இருக்கிற பகவானுடைய கண்ணை பார்த்தா அது கடல் மாதிரி ஒரு அன்பை சுமந்துட்டு இருக்கான். இப்படி முழிச்சு பார்த்த உடனே, இப்படி ஒரு கண்ணா, எத்தனை நாள் அடி வயிற்றுலேருந்து இந்த பாசத்தை வச்சுட்டு இருந்திருக்கான் இவன். நம்முடைய துக்கம் தான் பெருசுன்னு நினச்சோம். அவன் கண்ணை பார்த்தவுடன் நம் அன்பை காட்டிலும் அவன் அன்பு மிக பெரியது என்று புரிந்து கொண்டார்கள். உடனே கண்ணை இப்படி பார்த்தான், என்ன விஷயம் அப்படின்னு. என் கருத்தை உற வீற்றிருந்தான் கண்டு கொண்டே. என் கருத்தை உளநோக்கி அறிந்து கொள்றவன் தானே நீ மாலே. தேவாதி தேவன் என்று அபரிச்சேத்தியமான மேன்மை உனக்கு உள்ளது என்று இருந்தோம். இப்போது மேன்மை இடு சிவப்பா போயிடுத்து. பூசின சாயம் போல் இருக்குது. உன் உள்ள என்ன இருந்திருக்கு தெரியுமோ? வாத்சல்யமே உனக்கு பிரகிருதி என்று நிலையிட்டோம். இப்பதான் தெரிஞ்சுட்டோம், உனக்கு வாத்சல்யம்ங்கிறது தான் இருக்கு, அதான் மேலான குணம். வெளியில தான் இந்த சுவாமிங்கிறதோ சௌரியம்ங்கிறதோ அதெல்லாம். ஆனால் உள்ளூரே எங்ககிட்ட எவ்வளோ பாசம் இருக்கு உனக்கு, அதை புரிஞ்சுட்டேனா அப்படின்னா. நம்முடைய வியாமோகத்தை நீங்கள் எப்படி அறிந்தீர்கள் அப்படின்னு கேட்டார் பெருமாள். அகவாயில் வியாமோகம் வடிவிலே நிழலிட்டு காட்டுகிறது. அடிவயத்தில் இருக்கிற பாசம் கண்ணில் காமிக்கிறது அப்படிங்கிறார். அப்போது ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு நல்ல வசதி உள்ள பணக்காரா 2 பேரும் தம்பதிகள். அவள் காரில் போயின்னு இருக்கா, அவள் குழந்தைய அழிச்சுட்டு ஒரு திருவிழாவுக்கு போயின்னு இருக்கா. போகிற போது குழந்தைய தொலைச்சிவிட்டா. 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, குழந்தை கிடைக்கல. தினம் அழுதுன்னு இருக்கா. ஒரு நாள் மறுபடியும் பெருமாளை சேவிக்கிறதுக்கு இப்படி வந்துட்டே இருந்தா ஒரு வயசானவர் ஒரு குழந்தைய ஐஷன் வந்தார். ஐஷன் அந்த குழந்தைய பார்த்தோன்னே இது என் குழந்தைன்னா அப்படின்னு சந்தோஷம் தாங்கலை. அந்த குழந்தை எப்படி இருந்து தெரியுமா இல்லையோ? பிச்சைக்கார குழந்தையா இருந்தது. உடம்பு முழுக்க அழுக்கு, சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு, கண்ணு நிறைய ஜலம். அந்த குழந்தைய, இந்த பாருங்கோ அது என் குழந்தை தான், அதை எடுத்துன்னு போய் குளிப்பாட்டி விட்டுடு, புதுசாக ட்ரெஸ்ஸை போட்டு எடுத்துன்னு வாங்க, நான் அதை கொஞ்சணும் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த தாய் இல்லை, ஓடி போய் வாரி அணைச்சிண்டா, கதறினான். இத்தனை நாள் எங்கே போனேன், இத்தனை நாள் எங்கம்மா போனேன், கதறினா. அழுக்கு இருந்தது, அழுக்க ஈஷிண்டா, பணக்காரி ஈஷிண்டா. மாமா 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 அப்படின்ட்டு அந்த குழந்தை. ஆமாம் மாமா தான் அவர், என்னுடைய அண்ணன் வச்ச உனக்கு மாமா தான், அவர் தான் எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காரு உன்னை அப்படின்னார். பெற்ற தாயும் பிறப்பித்த தந்தையும் ஆச்சே. கண்லேருந்து தாரையாக கொட்டுறது, அடி வயிற்றுலேருந்து பாசம், குழந்தை மேலே அழுக்கு. ஏதாவது தெரிஞ்சுதா? காமிச்சு கொடுத்தது யாரு? மாமாவாக இருக்கக்கூடிய ஆச்சாரியன் சுவாமி எம்பெருமானார். இவா யாரு? திவ்ய தம்பதிகள். குழந்தை யாரு? நம்ம போன்ற சேதனர்கள். இப்படி நம்ம மேலே பாசத்தை உள்ளவர்கள். அங்கே போன உடனே அந்த பிச்சைக்காரத்தனம் அந்த குழந்தைக்கு இருக்குமா? ராஜகுமாரன் இல்லையா, ராஜகுமாரத்தி இல்லையா?
அந்த ஒரு நிலையை ஏற்படுத்த வேணும், நாரினாம் உத்தமேங்கிற நிலையை ஏற்படுத்த வேணும்னு பிராட்டி திருவள்ளம்பத்தி நமக்கு இந்த காரியத்தை பண்ணி கொடுத்துருக்கா. இப்படி ஒரு பிரபந்தத்தை கொடுத்துருக்கா. இந்த இடத்துல பார்க்கணும், மணிவண்ணா சௌந்தர்யம் பனிமலரால் வந்து இருக்கும் மார்வன் நீலமேனி மணிவண்ணன். இத்தனை மிகை நம்மை சொல்லுகிறதன், இத்தனை எனத்துக்கு என்ன புகழறேள்? வந்த காரியத்தை சொல்லுங்கோ, எதுக்கா வந்தடோ அதை சொல்லுங்களேன். மகிழ்ந்து நீராட, சந்தோஷத்தோட நீராடணும். உன்னோட கலந்து பண்றோமே, இதுக்கு சந்தோஷம் வேணும். இது காரணம், சந்தோஷம் எப்போ இருக்கும்? எங்களுக்கு உபகாரம் பண்ணின வாழ்க்கை நாங்கள் உபகாரம் பண்ணிட்டோம்னா எங்களை அவ தொந்தரவு பண்ண மாட்டா என்று ஊரே சங்கல்பித்த காரியம் தலைக்கட்டுகைக்காக சாத்தியம் கைப்பற்றிருக்க செய்தையே ஆண்டு சமதித்தாலும் ஆஸ்திக தியாகம், அதாவது அவளுக்கு ஒவ்வொருத்திலையும் அந்த கருணை எட்டி எட்டி பார்க்கறது. ஆஸ்திக்யாதி அதிசயத்தாலும் கிருத்தியாவசத்தை விடாதே. ஒரு சங்கல்பிச்ச காரியத்தை விட மாட்டாளே, எந்த காரணத்தை கொண்டும் பேச்சு மாறுவாளா? நமக்கு தான் காரியம் ஆயிடுத்துன்னு விட்டுட்டு போயிடுவாளா? உக்கமும் தன் உடனே கேட்கிறார் பெருமாள், என்னது இது? என்னை தவிர எல்லாத்தையும் கேட்கிறேன், உன்னையும் தான் கேட்போம். உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாலனையும் தரணும்னு சொல்ல போறோம். என்னென்ன வேணும் உங்களுக்கு அதை சொல்லுங்க, முதல்ல சொல்றேன். சரி, இதெல்லாம் பண்றேன், இதெல்லாம் நியாயமா? நான் சொன்ன சாஸ்திரத்துல இது ஏதாவது இருக்கா? இல்லாததெல்லாம் எப்படி இது நீங்க பண்றேன் அப்படின்னா, மேலையார் செய்வனகள் எங்க பெரியவா அனுஷ்டானம் பண்ண அதை நாங்க பண்ணினோம், அவ்வளவுதான். உன்னோட சாஸ்திரத்துல இருக்கா இல்லையா? சாஸ்திரம் அவ பின்னாடி தான் போறது. நீ சொல்ற சாஸ்திரம் அவ பின்னாடி தான் போறது. அவ என்ன சொல்றாளோ அதான் சாஸ்திரம். வேண்டுவன்னு கேட்டியல், இப்போ கேளு, நாங்க சொல்ல போறத என்ன வேணும்னு. ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன் நவனத்தும் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடனமே சால பெரும்பறிய பல்லான் திசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதாலமே ஆலி நிலையாய் அருள். போருமா? இத்தனையும் கொடுக்கணுமா? அது சரி, எவ்வளோ வேணும்? எனக்கு நீங்கள் சொல்கிறது புரியல. வரிசையாக கிடுகிடுக்குன்னு சொல்லிட்டேன். எவ்வளோ வேணும்? கவுண்டிங் சொல்லுங்க, எத்தனை வேணும்னு. நிறைய வேணும், ஊர் ஊராக வேணும். பல்லாண்டு டிசைபர் கூட்டம் ஊர் ஊராக நான் பண்ணியாக்கணும். எங்கள் அப்பா வேறு சொல்லிட்டு போயிட்டார், எல்லாரும் வந்து பல்லாண்டு பாடணும்னு, திருப்பல்லாண்டு பாடணுன்றார், சமாசயனம் பண்ணணும்னு எல்லாம் 10 பாட்டிலே சொல்லிட்டு போயிட்டார். அவர் என்னென்ன நினைச்சாரோ அதெல்லாம் நான் செய்யறதுக்கு இப்போ குழந்தைகளை நான் தயார் பண்ணி ஆகணும். இப்பாட்டுக்கும் இதற்கு அடுத்த பாட்டுக்கும் சேர்த்து அனுபவிக்கணும். இந்த 2 பாட்டும் சேர்த்து தான் அனுபவிக்கணுங்கிற சாரூபியத்தையும் சாயுஜ்யத்தையும் சேர்த்து அனுபவிக்கும். ஆகவே சேர்ந்தே தான் அனுபவிக்க வேண்டும். குளிர்ந்து உரைகின்ற கோவிந்தனோடு சாமியா பண்ணைகளாக சேர்ந்து இருக்கக்கூடியவர்களாக, பெரிய ஒத்தனோட பெரிய சுவாமியோடு நம்ம சேர்ந்து இருக்கணும்னா அந்த தகுதி நமக்கு வேண்டாமா? அந்த ஞானத்தை உண்டு பண்ண வேண்டாமா? அவ எப்படி அங்கே வாழணும்னு அதுக்கு தகுதியை ஏற்படுத்த வேண்டாமா? சாமியாபத்தியும் குணானுபவம், அவனுடைய குணானுபவத்தை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டாமா என்கிற 2 அர்த்தமும் சொல்லப்பட்டது இதில். இப்போ என்ன சொல்ல போறார்? அவளுக்கு நாட்டாருக்காக இதெல்லாம் கேட்டுட்டா. ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்தும் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடனவே சால பெருமரே பல்லாண்டு செய்ப்பாரே கோல விளக்கே கொடிய விதானமே ஆலி நிலையா அருள். ஆலி நிலையா அருளை தனியாக வச்சுப்போம். இது அத்தனையும் வேணும். இது எதுக்கு? நோன்புக்கு உபகரணங்கள். இதில் ஒரு உள்ளர்த்தம் வச்சுன்னு பேசுகிறாய்வோ. 3 பேருக்கு அவன் பலன் பண்ணி ஆகணும். நாட்டில் இருக்கிறவர்களுக்கு கொடுத்தாகணும், கூட சககரிச்ச கோபிகைகளுக்கு கொடுத்தாகணும், ஆண்டாளுக்கு தனியாக கொடுத்தாகணும். ஏன்னா வங்கக்கடல் கடைந்தில் அதுதான் சொல்கிறாவோ, யார் யாருக்கு கொடுக்குறேன்னு வரிசையாக சொல்கிறா. அதனால் இப்போ 3 பேருக்கு கொடுத்தாகணும். முதல்ல இவ கொடுக்கறதுக்கு முதல்ல நாட்டாருக்கு கொடுத்துட்றேன். என்ன கொடுக்கணும்? எல்லாருக்கும் என்கிட்ட ஒன்று தான் இருக்குது. அதுதான் சொல்லிட்டேனே, ஆலி நிலையாக அருள். அகழிதகன சாமத்தையெல்லாம் வச்சுருக்கேன் உங்ககிட்ட. உங்ககிட்ட இல்லாதது என்ன இருக்குது? பண்ண முடியாதது என்ன இருக்குது? எல்லாம் பண்ணலாம், பண்ணு அப்படின்ட்டா. சரி கொடுக்குறேன்ட்டான். கொடுக்குறேன்னு சொன்னவன் என்ன பண்ணான்? கடைசியில் விதானத்தை மட்டும் ரகசியமாக நிறுத்தி விட்டான். ஏன்னா அவன் போனாலும் போக மாட்டான். ஒவ்வொன்றும் ரெடியாக கொடுத்துடலாம். இந்த பாஞ்ச சன்னியம் எடுத்துன்னு போ, ஞாலத்தை நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச ஜன்யத்தை கொடுத்தாச்சு. அதோட 10 சங்கங்களையும் சேர்த்து கொடுத்தாச்சு. பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச ஜன்யம் போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுன பெரிய பறைய கொடுத்தாச்சு. ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச ஜன்யமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுன சால பெரும்பறைய பல்லாண்டு இசைப்பாரு.
பல்லாண்டை சேகர கூடத்தையும் கொடுத்தாச்சு. அடுத்தது யார்? பிராட்டி, அவளையும் கொடுத்தாச்சு. கோல விளக்கே கொடியை கொடுத்தாச்சு, கர்வ கொடியை கொடுத்தாச்சு. விதானமே பார்த்தார், மேலே போட்டுனுக்கு ஒருத்தர் துத்தி கொடுத்துட்டார், இருந்தால் எடுத்துன்னு போக முடியும். இவன் போனால் இவன் பின்னாடி போகணும். அப்போ என்னை தவிர எல்லாத்தையும் வாங்கிட்டு போயாச்சு அப்படின்னா, ஆமாம் நான் என்ன கேட்டிருக்கேன், பிராட்டிக்கிட்ட பர்மிஷன் வாங்கியாச்சு, உன்னையும் ஊக்கமும் தட்டொழியும் தந்து உன் மனானதையும் தந்து அப்படின்னு கேட்டுன்ட்டேன், அதனால் நீயும் வந்து தான் ஆகணும், அது அப்புறம் கேட்குறேன் அப்படின்னா. என்ன ரகசியம் இதில் அப்படின்னா சொல்கிறேன், தப்பு சொல்லிடுறேன் எல்லாத்தையும். இப்போது பிரஜா தீர்த்தத்திலே தீர்த்தாமடக்கூடியவர்கள் உத்யுக்தனாய் போரும் அவனுக்கு, இங்கேருந்து விரஜைக்கு போய் தான் தீர்த்தா மட்டும் மேலே போகணும். இந்த ஆத்மா காலங்கள் வந்து இதெல்லாம் சூழ் விசிம் படும்பொறிகள் இருக்கு. காலங்கள், வலம்புரிகள், தூரிய கோஷம், ஆண்மின்கள் வானகம் என்கிற மங்களாசாசனம், நிறைகுட விளக்கம், கொடியணி, நெடுமதில் என்னும்படி கட்டின கொடியும் மேல் கட்டியுமாய் ஆதிவாகிகர் தொடக்கமானவர்கள் சத்கரிக்க போய் பிரஜாஸ்நானம் பண்ணின அனந்தரம் வைகுந்தநாதனை ஒப்பிக்க கடவராய் இருக்கும். வைகுந்தநாதர்கிட்ட கொண்டு ஒப்படைக்கிறதுக்கு இந்த ஜீவனை இத்தனை பண்ணி அழிச்சுட்டு போயிடுவா. அதை தான் கேட்குறாய்வோ. கோபிகள்லாம் கூட வந்து வாழ்க்கை இது நடக்குமா நடக்குமான்னாலே நடக்கும், எம்பெருமான்ட்டேருந்து நான் வாங்கி தரேன். சாமானிய ஆளுக்கெல்லாம் அதை கொடுத்துருவோம். இவாளுக்கெல்லாம் யார்? இவாளெல்லாம் ஞானிகளாச்சே, இவாளெல்லாம் தயார் பண்ணியிருக்காளே, ஞானத்தை உண்டு பண்ணியிருக்காளே. அடுத்த பாட்டில் பிரம்மா அலங்காரம், அங்கே போன உடனே தாயாரும் பெருமாளும் சேர்ந்து பண்ணுறாரு அந்த ஜீவாத்மாக்களுக்கு, அது அடுத்தது. இதுதான் அவர் சொல்கிறார் ஆர்த்தி பிரபந்தத்தில் மணவாள மாமணிகள், இந்த ரெண்டையுமே சேர்த்து சொல்கிறார். போம் வழியை தருமென்னும் புரசையாற்றி, ரொம்ப ஆச்சரியமாக அந்த பாட்டு தெரியப்படுத்துகிறார். வாஸ்தவத்தில் எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கணும். பூம்பழியை தருமென்னும் இன்பம் எல்லாம் புசித்து வழி போய முத வீர செய்யாற்றில் நாம் மூழ்கி மலமற்று தெளிவி சூவை நன்னி நலம் திகழ்மேனி தன்னை பேற்று தமமரர் வந்தெதிர்கொள் அலங்கரித்து சற்கரிப்ப மாமணி மண்டபத்து சென்று மமலராள் கோன்மடியில் வைத்துகும் வாழ்வு நமக்கு திராசன் அருணும் வாழ்வே. சரி, அங்கே போயாச்சு. அடியார்கள் கூழங்கள் அழகோலக்கம் இருக்க ஆனந்தமயமான மாமணி மண்டபத்து படியாது மில் படுக்கையாயிருக்கும் பணமணிகள் பந்தம் மின்மொழி மண்டலத்தின் இடையில் வடிவரும் அமலராள் வல்லவருகும் மற்றே மண்மகளும் மாய்மகளும் இடவருகும் இருக்க நடுவாக வீற்றிருக்கும் தாரணனை கழுக நான் அனுபவிக்கும் வகை நல்கன் ஏத்திராச. இப்போ இத்தனையும் சொல்லிட்டேனே, நீ யாருன்னு சொல்கிறேன்? மாலே மால் என்று அவருடைய சௌலபிய வாத்சல்ய குணபூர்த்தியை சொல்லி, கண்ணா நாங்கள் எப்போதும் உன்னோடு கூடி இருக்க வேண்டும், ஆனால் அதற்கு இடையூறாய் இருக்கும் குணங்களை நீக்க வேண்டும். உன்னோடு நித்திய சூரிகள் வாசம் செய்கிறார்கள், அந்த நித்திய சூரிகளுக்கு ஒத்த குணங்களையும் ஞானத்தையும் தந்து கரிபோன்ற எங்களை பொன்போலே ஆக்க வேண்டும் என்று. கண்ணா, அகம் என்று சொன்னியே, நீதானே சொன்னாய். அப்போ மாமேகம் சரணம் பிரஜா என்று ஒரு வார்த்தை சொன்னாய். கையும் உழவுகோலும் பிடித்த சிறுவாய் கயிறும் சேனாதூணி தூசரிதமான திருக்குழலும் தேருக்கு கீழே நாட்டின திருவடிகளுமாய் நிற்கிற சாரத்திய வேஷத்தை காட்டி மாம் என்று சொன்னாயே.
மாம் என்று சொன்னாயே. தர்மஸ்தாபனம் பண்ண பிறந்த நானே சர்வ தர்மங்களையும் விட்டு என்னை பற்றி என்னாயே. சாட்சாத் தர்மம் நீயே என்று வந்தோமே. சர்வஜனாய் சர்வசக்தனாய் உள்ள பகவான் என்று சக்தியம் தோற்ற அகம் என்னாயே. அகமேவ பரம் தத்துவம் என்னாயே. ஆகையாலே நீனே அருள வேணும். ஆலிநிலையாய் நீதானே அகம், நீதானே மாம், அருள வேணும் அப்பா என்று பிரார்த்திக்கிறாள். இதற்கப்புறம் பெருமாள் கொடுக்காம இருப்பானா? நிச்சயமா இதை அனுபவிக்கிறவர்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு ஞானமானது ஏற்படும். தாயாருடைய ஒரு பெரிய ஒரு கிருபையினாலே பிரளய காலத்திலே சிறிய இளம் ஆலந்தளிலே ஒரு பாலகனாய் கண் வளர்ந்த அந்த எம்பெருமானை கூட்டு அவனுடைய அகடிதகனா சாமர்த்தியத்தை எடுத்து சொல்லி அவளிடத்திலே காரியம் சாதிக்க வல்லவன். தாயார் மாதிரி இல்லை, இவ சாதிச்சு காட்டினதோடு இல்லை, பலத்தை வாங்கி கொடுத்தா. இன்னி பரியந்தம் நம்ம அதை நன்னா அனுபவிச்சுட்டு இருக்கோம். காரணம் என்ன? நமக்கு நிச்சயம் அங்கே உண்டு என்பதை சுவாமி எம்பெருமானார் இந்த கோதோபனிஷத்தை கொண்டே நமக்கு அனுகிரகித்திருக்கார். இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் இது முழுக்க முழுக்க அடியனைத்தான் சேரும். இதில் ஏதாவது நல்ல விஷயங்கள் சொல்லியிருந்தேன்னா எனக்கு கிடைச்ச பெரிய தனமாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் அவர்களாலே கிடைக்கப்பெற்றது. இது ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். திருவாடி பூரத்து செகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயரரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே, மலர்பதங்கள் வாழியே, மலர்பதங்கள் வாழியே. சூடி கொடுத்த நல் நாச்சியார் கோதைக்கும் தேடியவள் கொண்ட ஸ்ரீரங்கநாதர்க்கும் நாடியவள் புகழ் கூடி உவகையுடன் பாடிய பக்தர்க்கும் கேட்பவர் யாவர்க்கும் மங்களம் மங்களம். ஸ்ரீமத்யே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதய துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.